மருது சகோதரர்கள் எங்கள் குடும்பத்திற்கும் அவருக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. 8 தலைமுறையாக எங்கள் குடும்பம் சிவகங்கையில் வாழ்ந்து வருகின்றது. நான் அதை பற்றி பெருமையுடன் இந்த அவையில் குறிப்பிட விரும்புகின்றேன். ஏனென்றால் இதை ஒரு சாதாரண நூல் வெளியீட்டு விழாவாக இல்லாமல் ஒரு குடும்ப விழாவாக நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். அழைப்பாளர்களும் அப்படித்தான் வந்திருக்கின்றீர்கள். அந்த விதத்தில் நான் விரும்பும் சில கருத்துக்களை எங்கள் சரித்திரத்தை இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். வார்க்காரர் சுப்பிரமணியன் சேர்வைக்காரர் அவர்தான் எங்களுக்கு தெரிந்த முதல் முன்னோடி. அவர் ஆங்கிலேயர் படையில் போர்ப்படை தளபதியாக பணிபுரிந்தவர். அவர் மகன் மருது பாண்டியன். அவரது மகனுக்கு மருது பாண்டியன் என்று பெயர் சூட்டினார். அதற்கு என்ன காரணம் என்றால், ஆங்கிலேயர் போர்ப்படையில் பயிற்சியாளராக பணிபுரிந்த பின் ஓய்வு பெற்று அவர் சிவகங்கையில் வந்திருந்த பொழுது மருது சகோதரர்கள் வேலு நாச்சியாருடன் விருப்பாட்சியில் வெளியேற்றப்பட்டு 1772ஆம் ஆண்டு வேலு நாச்சியார் அவர்கள் சிவகங்கையை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் அடுத்த 8 ஆண்டுகளில் அவர் மீண்டும் சிவகங்கையை கைப்பற்றி அவர் அரசியானார். இந்த 8 ஆண்டு காலத்தில் அவருக்கு அவரது படை வீரர்கள் சாதாரண சாமானிய விவசாயிகள் வேலை பார்ப்பவர்கள் தான் போர்ப்படை வீரர்களாக ஆக்கினார்கள். அவர்களுக்கு முறையான பயிற்சி இல்லாவிட்டால் ஆங்கிலேய படையை எதிர்கொள்ள முடியாது என்ற சூழ்நிலையில் அவர்களுக்கு பயிற்சி அளித்தவர் எங்கள் முன்னோர் வார்க்காரர் சுப்பிரமணியன் சேர்வை. அவர் அளித்த பயிற்சியினால் சிவகங்கை சீமை மீட்கப்பட்டது என்பதை நான் இங்கு பதிவு செய்கின்றேன். அவர் மருது சகோதரர்கள் மீதுள்ள ஆர்வத்தால், மரியாதையால், நட்பால் தன் மகனுக்கு மருது பாண்டியன் என்று பெயர் சூட்டினார். எங்கள் தலைமுறை, எங்கள் குடும்பம் 8 தலைமுறையாக உயர்ந்து கொண்டே இருக்கின்றோம். நான் மட்டுமல்ல, என் சகோதரர்கள் மட்டுமல்ல, குடும்பத்தில் உள்ள அனைவருமே உயர்வை கண்டே இருக்கும். ஏற்றமிகு குடும்பம் என்று எங்கள் குடும்பத்தை சொல்கின்றார்கள். சிந்தித்து பார்த்தால் அதற்கு ஒரே ஒரு காரணம், கல்வி, கல்வி, கல்வி. வார்க்காரர் சுப்பிரமணியன் சேர்வை அவர்களுக்கு ஆங்கிலம் பேச தெரியும். அவர் மகன் மருது பாண்டியனுக்கு ஆங்கிலம் பேச தெரியும். அவரது மகன் முத்துசாமி என்ற ஓவர்சியர் அவர்களுக்கு ஆங்கிலம் பேச தெரியும். அவர் மகன், என் தந்தையாரின் தந்தை கற்பூர சுந்தர பாண்டியன் ஒரு வழக்கறிஞர், என் தந்தை ஒரு வழக்கறிஞர் நீதிபதி, நான் ஒரு வழக்கறிஞர் IAS அதிகாரி, என் மகன் ஒரு வழக்கறிஞர் திரைப்பட தயாரிப்பாளர், என் பெயர்த்தி ஒரு ஜப்பானில் படித்து வந்த ஒரு. இது ஏன் நான் இங்கு குறிப்பிடுகிறேன் என்றால், கல்வி ஒன்றுதான் ஒருவரையும் ஒரு குடும்பத்தையும் உயர்த்தி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கு பதிவு செய்கின்றேன். கல்விக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்தை எந்த காலகட்டத்திலும் நாம் தவறவிடக்கூடாது. அந்த வகையில் அன்பு சகோதரர் இறையன்பை பற்றி நான் சொல்ல வேண்டும். அவர் ஒரு தலை சிறந்த தலைமைச் செயலாளர் மட்டுமல்ல, அவர் தலை குனியாத தலைமைச் செயலாளர். நான் யாரையும் குறிப்பிட்டு கூறுவதில்லை. நான் ஒரு அதிகாரி என்று அவரை உற்று நோக்கிய பொழுது
பல தருணங்களில் பல சூழ்நிலைகளில் ஏற்றத்தாழ்வுகளில் தன் தலையை அவர் குனிந்ததே இல்லை என்பதுதான் அவரது வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம். அவரை பற்றி அதிகமாக அறிவும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அவர் தமிழ் எழுத்து, பேச்சு, சிந்தனை எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் நான் அவரது ரசிகன். அன்பு தம்பி இந்த நூலை வெளியிட வேண்டும் என்று என்னிடம் கேட்ட பொழுது முதலில் எனக்கு தோன்றிய பெயர் சகோதரன் இறையன்பையைத்தான் அழைக்க வேண்டும். இதில் சுயநலமும் இருக்கின்றது. ஏனென்றால் அவர் உரையை ஆர்வமாக கேட்பதில் நான் முதலிடத்தில் இருக்கின்றேன். அந்த வகையில் இன்றைய தினம் அவர்கள் இந்த நூலை வெளியிட வருகின்றார்கள். இந்த சிவகங்கையின் சிறப்பை பொறுத்துவிட்டு நான் இங்கு பதிவு செய்ய வேண்டும். 2 சிறப்புகள். ஒன்று நான் கூறிவிட்டேன். 1972 சிவகங்கை விட்டு வெளியேறிய வேலு நாச்சியார் 8 ஆண்டுகளில் மீண்டும் அதை கைப்பற்றினார்கள். ஆங்கிலேயர்கள் அவர்கள் கைப்பற்றிய நாட்டை விட்டு கொடுத்ததே கிடையாது. இந்தியாவிற்கே அவர்கள் சுதந்திரம் தான் தந்தார்கள். இந்தியா போராடி அந்த நாட்டை திரும்ப பெறவில்லை. ஆனால் சிவகங்கை சீமை ஒன்றுதான் வேலு நாச்சியார் தலைமையில் மருதுபாண்டியர்களின் துணையுடன் ஆங்கிலேயர்களை தோற்கடித்து திரும்ப பெற்ற சீமை என்பதை நான் இங்கு பதிவு செய்கிறேன். எல்லோருக்கும் இந்த ஒரு நிகழ்ச்சி தான் முக்கியத்துவமாக தெரியும். ஆனால் மற்றொரு நிகழ்ச்சி இருக்கின்றது. சரித்திரத்தில் ஒரு 20 ஆண்டு காலத்தை நாம் மறந்து விடுகிறோம். வேலு நாச்சியார் சிவகங்கை சீமையை மீட்டெடுத்த ஆண்டு 1780. 1780 மீட்டெடுக்கின்றார். ஆங்கிலேயர்கள் மீண்டும் சிவகங்கையை பிடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்த ஆண்டு 1801 பிரகடம். 20 ஆண்டுகள் சிந்தித்து பாருங்கள். ஆங்கிலேயர்கள் தோல்வி அடைந்து 20 ஆண்டுகள் என்ன செய்தார்கள்? ஒரு தோல்வியை சந்தித்த ஒரு ராஜ்யம் அதை மீண்டும் பிடிக்க வேண்டும் என்றுதான் முயற்சி செய்வார்களே தவிர 20 ஆண்டுகள் உறங்கிக் கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் ஆங்கிலேயர்களுடன் எந்தவித கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் 20 ஆண்டுகள் சிவகங்கையை ஆட்சி நடத்தியவர்கள் மருதுபாண்டியர்கள். ராணி அவர்கள் சார்பாக தங்களுக்கு முடிசூட வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்த பொழுது கூட நாங்கள் தளபதியாக இருக்கின்றோம், எங்களுக்கு முடிசூட ஆசை இல்லை என்று கூறியவர்கள் மருதுபாண்டியர்கள். முதல் நிகழ்ச்சி சிவகங்கை ஆங்கிலேயரிடமிருந்து மீட்டெடுக்கப்பட்டது. இரண்டாவது 1801 செய்த பிரகடனம், ஜம்புத்தீவு பிரகடனம். இந்திய சரித்திரத்திலேயே முதல் முறையாக ஆங்கிலேயர்கள் மட்டுமல்ல, ஐரோப்பியர்கள், வெளிநாட்டிலிருந்து வந்த ஐரோப்பியர்களை எதிர்த்து போராட வேண்டும் என்ற குரல் கொடுத்தவர் மருது சகோதரர்கள். அவர்கள் கொடுத்த குரல் தனியானதல்ல, ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து கிறிஸ்துவ மதத்தை தவிர முகமதியர்கள், இந்துக்கள், மற்ற அனைத்து ஜாதியினரும் ஒன்றாக இணைந்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அதை நிறைவேற்றும் பொறுப்பை சின்ன மருதுவிடம் கொடுத்தார்கள். அந்த வகையில் சின்ன மருது அந்த பிரகடனத்தை திருச்சியில் வெளியிட 1801 மீண்டும் ஒரு புயல். அந்த புயலில் ஆங்கிலேயர்கள் வென்றார்கள் என்று நான் கூற மாட்டேன்.
அவர்கள் தந்திரமாக மருது சகோதரரை படிய வைக்க காளையார் கோயில் கோபுரத்தை இடிப்போம், சரணடைய வேண்டும் என்று அவர்கள் கூறிய காரணத்தினால் கோயிலை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சரணடைந்த மாமன்னர்கள் அவர்கள். சரித்திரத்தில் 20 ஆண்டுகள் கழித்து ஏற்படுத்த அந்த முக்கிய நிகழ்ச்சியும் சிவகங்கையின் பெருமைக்கு சார்ந்தது என்று பதிவு செய்கின்றேன். இந்த 20 ஆண்டு இருண்ட காலத்தில் என்னென்ன நடந்திருக்கின்றது என்ற சில விவரங்களையும், நல்லாட்சி நடத்தினார்கள், மருது சகோதரர்கள் பல இனாம்கள் செய்தார்கள், பல சீர்திருத்தங்கள் செய்தார்கள், பல உதவிகள் செய்தார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் அதை கண்டெடுத்து செவியால் கேட்டவையும் தைரியமாக பதிவு செய்து கற்பனையும் சிறிது கலந்து அன்பு தம்பி ரத்னாகரன் எழுதியுள்ள இந்த நூல் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய நூல் என்று நான் கூறுகின்றேன். சரித்திர பதிவு செய்யும் முறையாக அமையும் என்பது எனக்கு தெரியும். நூலை பெற்றுக்கொள்ள வந்திருப்பவர் அன்பு மகன் பாண்டியராஜ் அவர்கள். ஏனென்றால் அவர் என் மகனின் ஸ்தானத்தில் தான் இருக்கின்றார். அவர் ஒரு திரைப்பட இயக்குனர் என்பது உங்களுக்கு தெரியும். பல சிறந்த திரைப்படங்களை, கடைக்குட்டி சிங்கம் என்ற ஒரு திரைப்படம் ஓடிக்கொண்டே இருந்தது, நிற்காமல் ஓடிக்கொண்டே இருந்தது. இன்றும் சிலர் அதை காண விரும்பும் சூழ்நிலையில் ஒரு தரமான திரைப்படத்தை, ஒரு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை விவரித்த ஒரு திரைப்படம். அவர் சிறந்த சிந்தனையாளர். அவர் கூறும்பொழுது ஒரு மேடையில் சொன்னார், புதுக்கோட்டையில், என்னுடைய கதைக்கு ஒரு மூலக்கருவும் சிவகங்கையில் எங்கள் குடும்ப விருந்து என்று ஆண்டுதோறும் எங்கள் குடும்பத்தில் கொடுப்போம். அந்த குடும்ப விருந்தில் அவர்கள் கலந்து கொண்டார்கள். என் கதைக்கு ஒரு கரு சிவகங்கையில் கிடைத்தது என்று அந்த மேடையில் பேசினார். அதை தொடர்ந்துதான் கடைக்குட்டி சிங்கம் திரைப்படமும் வெளிவந்தது என்பதை நான் அந்த தருணத்தில் தெரிவித்துக்கொண்டு, வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு, முதல் நூலாக இருந்தாலும் முத்தாய்ப்பு வைத்தது போல் சிறப்பாக எழுதிய என் அன்பு தம்பிக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. இப்பொழுது முதல் நூலை நமது அன்பு சகோதரர் இறையன்பு அவர்கள் வெளியிட மகன் பாண்டியராஜன் பெற்றுக்கொள்வார்கள்.